ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் அந்த மாதிரி ஒரு இலவடான் தான் இது. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நான் வந்து ஏற்கனவே ஓமம் போட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா என்னோடய சேனலில் போய் பாருங்கோ. இப்போ வந்து நான் பச்சை மிளகா போட்டு காரம் போட்டு இலவடான் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாவு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு மீடியம் டம்ளர்லேயே அது வந்து ஒரு 15 அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா ட்ரையலுக்கு நீங்கள் வேணால் கொஞ்சமாக வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு டம்ளர் எடுத்து அது நைட்டு ஊற வச்சுட்டேன்னா, இல்லைன்னா ஒரு 5 to 6 hours ஊறிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி ஒரு 2 நாள் புளிக்க வைங்கோ. இமீடியட்டாக வேணும்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு பண்ணிக்கலாம். சில பேர் ஜவ்வரிசி போடுவா, சில பேர் ஜவ்வரிசி போடாமையும் பண்ணுவா. நான் வந்து ஜவ்வரிசி போடாமல் தான் பண்ணுறேன். இப்படி போட்டாலும் நன்னா பொரியும், அப்படி போட்டாலும் நன்னா பொரியும். அது வந்து இது வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி போட்டால் அது கொஞ்சம் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சிட்டு 2 நாள் வச்சுட்டோம் இல்லையா. நான் வந்து முன்னாடி பண்ணினது தட்டில் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து இலையில் பண்ண போகிறேன். இந்த இலை ஆல்ரெடி நான் பச்சையாக வாங்கினேன். பட் என்னால் அப்போ பண்ண முடியாததுனால அது இதுவாக எடுத்து, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நல்லா 7 மாதிரி நல்லா கட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நல்ல முத்தல் இலை தான் நம்மளுக்கு வேணும். இலசாக இருந்தால் பண்ண வராது. ஸோ என்ன பண்ணணும், அதை நல்லா கட் பண்ணி அப்படியே வச்சுட்டு இது மேலே ஒரு பலகை போட்டு ஒரு வெயிட் போட்டு வச்சுட்டேன்னா நல்லா படிமானம் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுதான் மெத்தடு இதுதான். அதுக்கப்புறம் வந்து இந்த கரண்டி வந்து ஒரு ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. மாவு வந்து நம்மளுக்கு இந்த இடுற பக்குவத்தில் ரொம்ப ஓடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மீடியம் இதில் கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இதுக்கு நான் இவ்வளோ தான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த இலைக்கு 2 கையில் பண்ணினா கொஞ்சம் ஈஸியாக வரும். நான் ஒத்த கையில் காமிக்கிறதுனால அது கொஞ்சம் நகர்றது இலை. அவ்வளோதான். இதை வந்து இட்டாச்சு இல்லையா. இந்த மாதிரி நம்ம எல்லா இலையிலையும் எழுதி ஒரு வரிசையாக வச்சுக்கலாம் நம்ம. இப்போது இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் செட் பண்ணிட்டுருக்கேன். இந்த பேனில் வந்து நம்ம அரிசி ஜலிக்கிற இந்த ஜலடையை வச்சுட்டுருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இட்லி தட்டு ஒன்று வச்சுக்கலாம். கவுத்தா மாதிரி வச்சுட்டு வைக்கலாம் நம்ம. இல்லைன்னா ஏதாவது ஒரு அதை வச்சுட்டு அது மேலே ஒரு பெரிய பிளேட் மாதிரி வச்சு எது உங்களுக்கு கவர் ஆகிறதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது இருந்தால் நல்லா ஈஸியாகவே இருக்கும். அதில் நல்லா தண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே என்ன பண்ணணும், அந்த எழுதின மாவை அதை வந்து இதில் வச்சுட்டு இந்த லிட்டை போட்டு நல்லா மூடிடணும். இந்த லிட்டு வந்து நல்லா கவர் ஆகும்படி இருக்கணும். இப்படி ஓப்பனாக இருக்கக்கூடாது. ஓப்பனாக இருந்ததுன்னா ஆவி வெளியில் போயிடும், அது சரியாக வேகாது. அதனால் உங்களுக்கு எந்த லிட்டு வந்து கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்தபடி நம்ம பண்ணணும். இப்போ இதை ஆயிடுத்து, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்குது. இன்னொன்று எல்லாம் கொஞ்சம் நீட்டின்னு இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு இப்படி எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. அப்புறம் திருப்பி இதை மூடிட்டு திருப்பி நம்ம இலையை எடுத்து வைக்கணும். அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணுங்கிறதுக்காக நான் அடுப்பை ஒரு சின்னது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு விட்டுட்டு அதுலேயே டைரெக்டாக நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். ரொம்ப அடுப்பு பெருசாக எரிஞ்சதுன்னா அது வந்து சரியாக வராது. ஸோ சின்னதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் பண்ண முடியாது, டக்குன்னு போட்டு காய ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணணும், போட்டு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் பெருசு பண்ணிக்கோங்க. இந்த லிட்டு மட்டும் சரியாக மூடணும், அவ்வளோதான். 2 கையில் பண்ணால் எல்லாமே இன்னும் நல்லா ஜம்முன்னு வரும். அவ்வளோதான். இப்படி நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்துடலாம். அது பாருங்கள், எப்படி ஈஸியாக எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து தண்ணி குறைய நம்ம வந்து ஜலம் விட்டுக்கணும் நன்னா. நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணியாச்சு எல்லாம். நம்ம பண்ணின பிறகு என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு டேபிளில் நான் போட்டிருக்கேன். ஒரு ஃபேனை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த இலையிலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இலையிலேருந்து ஒரு கொஞ்சம் ஃபேனில் காயணும், ஈஸியாக எடுக்க வரும். அதுக்கப்புறம் ஒரு துணியை போட்டு அதில் போட்டு ஃபேன்லேயே போட்டோன்னா காஞ்சிடும். இல்லை உங்களுக்கு வந்து படிமானமாக வேணும் அப்படின்னா ஒரு 3/4 காய்ச்சல் காஞ்ச உடனே அது எல்லாத்தையும் நம்ம அடுக்கி ஒரு டவலில் சுற்றிட்டு அது மேலே வெயிட் வச்சுட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காத்தால் எழுந்து ஃபேன் இல்லாமல் அப்படியே போடணும். அப்படியே போட்டால் கொஞ்சம் படிமானமாக இருக்கும். நான் ஒரு 2 பிச்சு பார்த்தேன்.
இது பாருங்க இப்படி வந்து இது நல்லா வந்துடும். இந்த இலையிலேயே போட்டு இதுலேயே கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம துணியில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சும்மா உடனே 2 எடுத்து பார்த்தேன், ஈஸியாக தான் வந்தது. இந்த இலவடத்தை எல்லாத்தையும் பிச்சு இந்த இலையிலேயே வச்சு கொஞ்சம் நேரம் ஃபேனில் போட்டேன். பாருங்க இந்த போட்டது எல்லாம் அழகாக நல்லா இந்த மாதிரி வந்துடும். இதை எடுத்து நல்லா ஒரு வெள்ளையாக ஒரு துணி போட்டு அந்த துணி மேலே இப்படி போடணும். இந்த பாருங்க ஈஸியாக எடுக்க வரும் எல்லாம். அந்த ஃபேன்லேயே அப்படியே நம்ம இந்த இலையோடையே வச்சுட்டு எடுத்துட்டோன்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான். இப்படி எல்லாத்தையும் நம்ம காய வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஒரு வெள்ளை டவலில் இந்த மாதிரி போட்டாச்சு. ஃபேனை போட்டு விட்டலாம். அது நல்லா காயட்டும். அது காஞ்ச பிறகு பார்க்கலாம். மிச்சம் மாவு இருந்ததுன்னா அந்த இலையை நம்ம இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு ஒரு படிமானம் போட்டு நல்லா வெயிட் வைக்கணும். உங்கள்கிட்ட பலகை இருந்தால் பலகை வைங்கோ. அதை வச்சுட்டோன்னா திருப்பி இன்னொரு தடவை அந்த இலையிலே போட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நம்ம போட்ட இலவடாங்கள்லாம் நல்லா காஞ்சி விடுத்து. இது பாருங்க நல்லா கிளாஸ் மாதிரி வந்திருக்கு. எல்லாம் நல்லா கிளாஸ் மாதிரி வந்திருக்கு. நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிலில் போட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். ஒரு வானா வச்சுட்டு அதில் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். அது எண்ணெய் நல்லா சுட்டு கொடுத்தா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டு பாருங்க. இந்த மாதிரி மேலே வரும். மேலே வந்துடுத்துன்னா பொரிஞ்சிடுத்து, எண்ணெய் காஞ்சிடுத்து அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பெருசுலேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப அதுக்குன்னு சிம்லேயும் வைக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒன்று இந்த பாருங்க, இப்போ இந்த சைஸ் வந்து நல்லா எப்படி கிளாஸ் மாதிரி வந்துருக்கு பாருங்க. இந்த சின்ன சைஸ் போடுறேன். இது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க நல்லா விசிறி புரிஞ்சிருக்கு. நல்லா வெள்ளையாகவும் வந்திருக்கு. நல்லா நம்மளோட இலவடம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. 2 கையில் எடுத்தால் ஈஸியாக வரும். அவ்வளோதான். 2 ஒரு ஸ்பூனு ஒரு கரண்டி அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம விசிறி இழுத்து பொரிச்சோன்னா இன்னுமே நல்லா பெருசாக வரும். நம்ம சின்னதாக போட்டது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க. இன்னும் ஒன்று போட்டு காமிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு அந்த கரண்டி 2த்தையும் வச்சுட்டு நல்லா இழுத்து இப்படி பொரிச்சோன்னா நல்லா பெருசாகும். இப்போ பாருங்கள், நான் முதல்ல பொரிச்சதுக்கும் அது வெறுமனை போட்டு பொரித்தேன். இப்போ நல்லா அந்த இன்னொரு கரண்டியால் இழுத்து பொரிஞ்சதுக்கு இது இப்போ எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க. நல்லா ஆக்சுவலாக இவ்வளோ பெருசு வரும். அது நம்ம வந்து இந்த கரண்டியும் இந்த ஸ்பூனையும் வச்சு நல்லா இழுத்து பண்ணினோன்னா நல்லா பெருசாகவே வரும். நல்லா வெள்ளையாகவும் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.